இந்த உண்டியல் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சுங்க. நவம்பரில் நான் வந்து ஒரு சின்ன உண்டியல் சேர்த்து வச்சுருந்து அதை உடைச்சேன். அந்த உண்டியலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 இருந்துச்சு. அதனால நான் திருப்பியும் ஆசைப்பட்டு ஒரு உண்டியல் வாங்கி கேட்டேன். இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா ஒரு மண்பானை, தண்ணி ஊற்றி வைக்கிற மண்பானை அளவுக்கு சைஸ் இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க, இந்த மண்பானை நிறையிறதுக்கு ஒரு 5 வருஷமாவது ஆகும். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ உண்டியல் உடச்சி எடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து சீக்கிரமாகவே இதை ஃபில் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, டெய்லி 100 வந்து நவம்பர்லேருந்து போட்டேன். நவம்பரில் கிட்டத்தட்ட 1 மந்த்து போட்டேன். டிசம்பர் வரைக்கும் போட்டேன். 1 மந்த்து கண்டினியூவாக போட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருட முடியலை. போட்டேன்னா நான் போடலை, எங்கள் வீட்டுக்காரவங்களோட பாக்கெட்லேருந்து திருடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சு போட்டேன். அப்புறம் கொஞ்சம் தெரியாமல் போட்டேன். அவங்களே உண்டியலில் இருந்தால் காசு போடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நம்ம சேவிங்ஸை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்காரவங்களே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நமக்கு அமௌண்ட் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவாங்கிறதுங்கிறத அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா, இந்த உண்டியலை உடைக்கிறதுக்கே எங்களுக்கு மனசே இல்லை. அதனால் மேலே வந்து கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உடச்சிட்டு அதில் மண் போட்டு ஏதாவது பிளான்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நாங்கள் உடச்சி எடுத்தோம். அவங்க வந்து உண்டியல் உடைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, நீ இந்த உண்டியல் உடைக்கும்போது அதில் நிறைய 500 இருக்கும், நிறைய அமௌண்ட் நான் அதில் போட்டிருக்கேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க. ஆனால் நான் அதை நம்பவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா 4, 5, 500 தாள் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன உண்மையாக தான் சொன்னீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் அதில் போட்டிருக்கேன், நிறையா இருக்கும், இன்னும் நீ ஒரு 4 மந்த் வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து தேத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா 100, 200 ஒரு 2 50 தாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 10 காயின் வந்து போட்டிருந்தோம். மற்றபடி எல்லாமே வந்து ஹண்ட்ரட்ஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 29,000 100 குறையா அமௌண்ட் வந்து சேர்த்துருந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உள்ளே விட்டு கையை விட்டு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி, அப்போ திருப்பியுமே இதே மாதிரி ஒரு பெரிய உண்டியல் வாங்கி இதுக்கு மேலே அதிகமாக அமௌண்ட் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வந்து ஆசை வந்து மனசுக்குள்ளே வந்துருச்சு. எங்கள் வீட்டு அதீசா பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஒரு 100 எடுத்துகிட்டு ஓடுறதுக்காக ரெடியாக இருக்கா. அவளுக்கு வந்து ஏதாவது நாங்கள் வேலை பண்ணோம்னா எங்கள் வேலையை கெடுக்கிறது தான் அவளோட வேலை. அதை செஞ்சிகிட்டே இருக்கா. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் எண்ணிட்டு அதை பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக நான் வந்து ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் வந்து மணி வந்து நமக்கு தெரியாமலே சேரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு 5000, 6000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 30,000 கிட்ட வந்துருச்சு. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு உண்டியலை வாங்கி வச்சுட்டு அதில் கண்ணில் பார்க்குற இடத்துலாம் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு வந்து அது உதவி செய்யும். அதனால் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கூட பேங்க்கில் போட்டால் அமௌண்ட் பிடிச்சிடுறாங்க. உண்டியல்னால நமக்கு சேஃப்னு எனக்கு தோணுது. அதனால் வருஷத்தில் ஒரு உண்டியல்